இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. 2300 புள்ளிகள் இழந்திருக்கிறது சென்செக்ஸ். கூடுதல் விவரங்களை செய்தார் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியை தற்போது சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய பங்குச்சந்தை 2300 புள்ளிகள் இழந்து சென்செக்ஸ் என்பது தற்போது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக போர் பதற்றம் மற்றும் தொடர்ச்சியாக பல்வேறு சூழல் காரணமாக பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. தேசிய பங்குச்சந்தை நிலவரப்படி நிப்டி 700 புள்ளிகள் சரிவை அடைந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா போரால் கச்சா எண்ணெய் உயர்ந்த நிலையில் தற்போது பங்கு சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இந்திய பங்கு சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்து சென்செக்ஸ் 2300 புள்ளிகளை இழந்து தற்போது இருந்து வருகிறது. தேசிய பங்குச்சந்தை நிலவரப்படியும் பார்த்தோம் என்றால் நிப்டி 700 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் இந்த போர் பதற்றம் காரணமாகவே இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் போரால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த நிலையில்தான் பங்கு சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. 2300 புள்ளிகள் இழந்திருக்கிறது சென்செக்ஸ். கூடுதல் விவரங்களை செய்தார் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியை தற்போது சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய பங்குச்சந்தை 2300 புள்ளிகள் இழந்து சென்செக்ஸ் என்பது தற்போது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக போர் பதற்றம் மற்றும் தொடர்ச்சியாக பல்வேறு சூழல் காரணமாக பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. தேசிய பங்குச்சந்தை நிலவரப்படி நிப்டி 700 புள்ளிகள் சரிவை அடைந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா போரால் கச்சா எண்ணெய் உயர்ந்த நிலையில் தற்போது பங்கு சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இந்திய பங்கு சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்து சென்செக்ஸ் 2300 புள்ளிகளை இழந்து தற்போது இருந்து வருகிறது. தேசிய பங்குச்சந்தை நிலவரப்படியும் பார்த்தோம் என்றால் நிப்டி 700 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் இந்த போர் பதற்றம் காரணமாகவே இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் போரால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த நிலையில்தான் பங்கு சந்தையும் கடுமையான சரிவை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.